வணக்கம். வாங்க, தாவரங்களோட இந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாவரங்கள்ல ஆரம்பிச்சு, படிப்படியா சிக்கலான அமைப்புகள் கொண்ட தாவரங்கள் வரைக்கும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? தாவர உலகத்தோட பரிணாம வளர்ச்சியில இந்த 5 முக்கியமான ஸ்டெப்ஸ பத்தி தான் நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு பேசிக் கேள்வி. எதை வச்சு ஒரு விஷயத்த தாவரம்னு சொல்றோம்? அதுக்குன்னு சில பொதுவான குணங்கள் இருக்கணும் இல்லையா? அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? ஓகே, ஒரு உயிரினம் தாவரமா இருக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கணும். அது பல செல்களால் ஆனது. சூரிய ஒளிய வச்சு தனக்கு தேவையான சாப்பாட்ட தானே செஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம அதோட செல்களுக்கு நல்ல உறுதியான செல் சுவரும் இருக்கும். தாவர உலகத்தையே மொத்தமா இந்த 3 பெரிய பிரிவுகளா பிரிக்கலாம். இதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு முக்கியமான பரிணாம வளர்ச்சி தாங்க. ஒன்னு வாஸ்குலார் சிஸ்டம், அதாவது தண்ணியையும் சாப்பாட்டையும் கொண்டு போறதுக்கான ஒரு பைப்லைன் மாதிரி. இன்னொன்னு விதைகளை உருவாக்குற திறன். இந்த ரெண்டும் தான் யாரு அட்வான்ஸ்டுன்னு முடிவு பண்ணுச்சு. நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது பிரையோஃபைட்கள். இதை ஏன் தாவர உலகத்தோட நிலநீர் வாழ்வன, அதாவது ஆம்ஃபீபியன்ஸ்னு சொல்றோம் தெரியுமா? ஏன்னா அதுங்க வாழ்க்கை பாதி தண்ணிலையும் பாதி நிலத்திலையும் இருக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த படங்களை பாருங்களேன். பிரையோஃபைட்கள் எவ்வளோ சிம்பிள்னு உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இதுக்குன்னு தனியா உண்மையான வேர், தண்டு, இலைன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்கான ஒரு அமைப்பு. இதனாலதான் இத பரிணாம வளர்ச்சியில ரொம்ப ஆதி காலத்து தாவரங்கள்னு சொல்றோம். இதுதான் இந்த தாவரங்களோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். உடம்புக்குள்ள தண்ணியையும் சாப்பாட்டையும் கொண்டு போக அந்த பைப்லைன் சிஸ்டம், அதாவது வாஸ்குலார் டிஷ்யூஸ் இல்லாததால இதால ரொம்ப உயரமா வளரவே முடியாது. உயிர் வாழ்றதுக்கும் சரி, இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் சரி, அதுக்கு ஈரப்பதம் பக்கத்திலேயே இருக்கணும். அதனாலதான் இது எப்பவும் ஈரமான நிழலான இடங்கள்ல ஒட்டியே வாழுது. பிரையோஃபைட்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த கெமிட்டோஃபைட். நாம பொதுவா பாக்குற அந்த பச்சை நிறம் இலை மாதிரி இருக்கிற பகுதி தான் இது. இதுதான் அதோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆதிக்கம் செலுத்துற ஒரு நிலை. இனப்பெருக்கத்துக்கு தேவையான செல்களை உருவாக்குற வேலைய இதுதான் பாக்குது. பிரையோஃபைட்களோட வாழ்க்கையில 2 ஸ்டேஜ் மாறி மாறி வரும். இத தலைமுறை மாற்றம்னு சொல்வாங்க. நாம பாக்குற அந்த மெயின் செடி இருக்கு இல்லையா, அது கெமிட்டோஃபைட். அதுக்கு மேலேயே ஒரு குட்டி அமைப்பு வளரும். அதுக்கு பேரு ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட் தான் அடுத்த தலைமுறைய ஆரம்பிக்கிற ஸ்போர்களை, அதாவது வித்துக்களை உருவாக்குவோம். ஓகே, பிரையோஃபைட்கள்ல இருந்த அந்த பைப்லைன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துச்சு. அந்த தீர்வை கண்டுபிடிச்சு தாவர உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே செஞ்ச குரூப் தான் இந்த டெரிடோஃபைட்கள். பெரணி செடியை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பாசிகள் மாதிரி இல்லாம இதுக்கு பாருங்க, உண்மையான வேர் இருக்கு, தண்டு இருக்கு, அழகான இலைகளும் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அதுக்குள்ள உருவான அந்த புதிய வாஸ்குலர் சிஸ்டம் தான். இந்த வாஸ்குலர் டிஷ்யூக்களோட வளர்ச்சி தான் டெரிடோஃபைட்கள்ல ஒரு கேம் சேஞ்சர். இதனால தான் அதுங்க உயரமா வளர முடிஞ்சுது, கொஞ்சம் வறண்ட இடங்கள்லயும் தாக்குப்பிடிக்க முடிஞ்சுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரையோஃபைட்ஸ்ல கேமிட்டோஃபைட் டாமினன்ட், ஆனா இங்க ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் தான் டாமினன்ட். அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி, தாவர உலகத்தோட அடுத்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அதுதான் விதை. இந்த விதைகளை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது இந்த ஜிம்னோஸ்பங்கள் தான். பேர்லயே விஷயம் இருக்கு. ஜிம்னோஸ்னா திறந்தன்னு அர்த்தம், ஸ்பெர்மானா விதை. சோ திறந்த விதை தாவரங்கள். அதாவது இதோட விதைகள் பழத்துக்குள்ளேயோ இல்ல வேற எதுக்குள்ளேயோ மூடாம கூம்புகளோட செதில்கள் மேல அப்படியே ஓப்பனா இருக்கும். நீங்க ஊட்டி, கொடைக்கானல் போனீங்கன்னா பைன் மரங்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மரங்களும் அதுல இருக்கிற கூம்புகளும் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த கூம்புகளை பிரிச்சு பார்த்தா விதைகள் எப்படி வெளியில இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ நாம வந்துட்டோம். இன்னைக்கு இந்த பூமியில அதிகமா இருக்கிற ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு தாவர குழுக்கு. அதுதான் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அதாவது பூக்கும் தாவரங்கள். இதுதாங்க 2 குரூப்புக்கும் இருக்கிற ஒரே ஆனா மிகப்பெரிய வித்தியாசம். ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல விதைகள் ஓப்பனா இருக்கும், ஆனா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல விதைகள் ஒரு பழத்துக்குள்ள பத்திரமா இருக்கும். இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு டெக்னிக். பழத்தை சாப்பிட வர்ற பறவைகள், விலங்குகள் மூலமா விதைகள் பல இடங்களுக்கு பரவுது. இந்த பூக்கும் தாவரங்களையும் நாம 2 பெரிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஒரு வித்திலை தாவரங்கள், அதாவது மோனோகாட்ஸ். இன்னொன்னு இருவித்திலை தாவரங்கள், அதாவது டைகாட்ஸ். இதோட வேர், தண்டு, இலை, பூனை எல்லாத்தையும் வச்சு இது ரெண்டையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
வாங்க வேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நெல், புல் இதெல்லாம் மோனோகாட்ஸ். அதுக்கு சல்லி வேர் இருக்கும், கொத்தா இருக்கும். ஆனா மாமரம், வேப்பமரம் மாதிரி டைகாட்ஸ்க்கு ஒரே ஒரு மெயின் வேர், அதாவது ஆணி வேர் இருக்கும். அதே மாதிரி தண்டை வெட்டி பார்த்தாலும் உள்ள இருக்கிற அந்த பைப்லைன் அமைப்பு வேற வேற மாதிரி இருக்கும். இலைகளை வச்சும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மோனோகாட் இலைகள்ல நரம்பெல்லாம் நேர் நேரா ஒண்ணுக்கொன்னு இணையா போகும். ஒரு வாழை இலையை யோசிச்சு பாருங்க. ஆனா டைகாட் இலைகள்ல நரம்புகள் ஒரு வலை மாதிரி கிளைவிட்டு போயிருக்கும். ஒரு மா இலையை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். கடைசியா பூக்களும் விதைகளும். மோனோகாட் பூக்களோட இதழ்கள் எப்பவும் 3 இல்லனா 6 இருக்கும். ஆனா டைகாட் பூக்கள்ல இதழ்கள் 4, 5ன்னு இருக்கும். அதே மாதிரி விதைக்குள்ள ஒரே ஒரு வித்தில இருந்தா அது மோனோகாட், 2 வித்தில இருந்தா அது டைகாட். ரொம்ப சிம்பிள். இந்த வித்தியாசமெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நாம சாப்பிடுற அரிசி, கோதுமை, சோளம் மாதிரி தானியங்கள் எல்லாமே மோனோகாட்ஸ் தான். நாம யூஸ் பண்ற பருப்பு வகைகள், காய்கறிகள், நாம போடுற பருத்தி ஆடை இது எல்லாமே டைகாட்ஸ் தான். சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையே இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்களை நம்பிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பூக்கும் தாவரங்கள் இன்னைக்கு உலகத்தையே ஆதிக்கம் செய்யுது. அதோட இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு எது முக்கியமான காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? விதைகளை பாதுகாக்கிற அந்த பழமா, இல்ல மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளையும் பறவைகளையும் கவர்ந்தெழுக்கிற அந்த பூக்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. இப்போ பிளான்ட் கிங்டம், அதாவது தாவர உலகம் பாடத்துல இருக்கிற எல்லா இன்டெக்ஸ் கேள்விகளுக்கும் ஒன்னு விடாம பதில் பார்க்க போறோம். வாங்க இந்த சாப்டரை ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். ஓகே, இதான் நம்மளோட ரிவிஷன் ரோட் மேப். முதல்ல பிரையோஃபைட்டுகள், அதுக்கடுத்து டெரிடோஃபைட்டுகள், அப்புறம் ஜிம்னோஸ்பெர்ம்கள், கடைசியா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னு இந்த 4 முக்கியமான குரூப்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட முதல் செக்ஷன் பிரையோஃபைட்கள். இவங்கள தாவர உலகத்தோட ஆம்ஃபிபியன்ஸ், அதாவது இருவாழ்விகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க நிலத்துல வாழ்ந்தாலும் இனப்பெருக்கம் செய்ய தண்ணி கண்டிப்பா தேவை. சரி, இப்போ பிரையோஃபைட்கள் பத்தின இண்டெக்ஸ்டு கேள்விகள் 3.1 ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கேள்வியா டீல் பண்ணலாம் வாங்க. முதல் கேள்வி, பிரையோஃபைட்ஸ்களோட ஒரு தனித்துவமான அம்சம் என்ன? ஆன்சர் ரொம்பவே சிம்பிள். அதுங்க தன்னோட வாழ்க்கை சுழற்சிய தண்ணீரிலும் நிலத்திலும் முடிக்குது. அதாவது கருவுறுதலுக்கு தண்ணீர் வேணும், ஆனா வாழ்றது நிலத்துல. அதனால தான் இதுங்கள தாவர உலகின் இருவாழ்வியர்கள்னு சொல்றோம். எக்ஸாம்ல ஆம்ஃபிபியன்ஸ், வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன், லேண்ட் பிளான்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சந்ததி மாற்றம், அதாவது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உயிரினத்தோட லைஃப் சைக்கிள்ல ஹாப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜும் N, டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜும் 2N மாறி மாறி வர்றது தான் இது. இது வெறும் பிரையோஃபைட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நாம பார்க்க போற எல்லா தாவரங்களுக்கும் இது ஒரு அடிப்படை பண்பு. பிரையோஃபைட்களோட ஆண் மற்றும் பெண் பாலுறுப்புக்கள் பெயர் என்ன? ஆண் உறுப்பு ஆந்தரிடியா, பெண் உறுப்பு ஆர்கிகோனியா. ஆந்தரிடியா ஆண் கேமெட்களை உருவாக்கும், ஆர்கிகோனியா பெண் கேமெட், அதாவது முட்டையை உருவாக்கும். இது எக்ஸாம்ல அடிக்கடி வர்ற கேள்வி. சோ ஆந்தரிடியான மேல், ஆர்கிகோனியான ஃபீமேல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரையோஃபைட்கள் நல்ல வளர எது மாதிரியான இடம் தேவை? குளிர்ச்சியான, ஈரப்பதமான இடங்கள். ஏன்னா அதுங்களுக்கு இனப்பெருக்கம் செய்ய தண்ணி வேணும். உண்மையான வேர்களும் இல்ல. அதனால தான் ஈரமான நிழலான இடங்கள்ல அதுங்க செழித்து வளருது. பாருங்க, இதோட ஆம்ஃபிபியன் தன்மைக்கும் அதோட வாழிடத்துக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு. ஓகே, இப்போ அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போகலாம். செக்ஷன் 2, டெரிடோஃபைட்கள். இவங்க தான் பூமியில முதன்முதலா வாஸ்குலார் திசுக்கள், அதாவது ஜைலம் மற்றும் ஃப்ளோயமை உருவாக்கிய தாவரங்கள். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, இந்த முதல் வாஸ்குலார் தாவரங்களான டெரிடோஃபைட்கள் பத்தின இன்டெக்ஸ்ட் கேள்விகள் 3.2 இப்ப பார்க்கலாம் வாங்க. டெரிடோஃபைட்களோட ஓங்கு சந்ததி, அதாவது டாமினன்ட் ஜெனரேஷன் எது? பதில் ஸ்போரோஃபைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பிரையோஃபைட்கள்ல கேமெட்டோஃபைட் தான் டாமினன்ட். ஆனா இங்க நாம பார்க்குற ஒரு பெரணி செடி மாதிரி மெயின் பிளான்ட் பாடியே டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட் தான். இந்த வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை சுழற்சியை தொடர ஸ்போர்களை உருவாக்கும் டெரிடோஃபைட்களோட ஸ்டேஜ் எது? இது ஒரு fill in the blank. பதில் ஸ்போரோஃபைட். அந்த பேர்லே பதில் இருக்கு பாருங்க, ஸ்போரோஃபைட், அதாவது ஸ்போர்களை உருவாக்கும் தாவரம். அவ்வளவுதான். டெரிடோஃபைட்களை ஏன் ட்ரக்கியோஃபைட்டா பிரிவின் கீழே வகைப்படுத்துறோம்? இது மாதிரி ஒயின்னு கேள்வி கேட்டா இப்படி பாயிண்டா பதில் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸ்டெப் 1,
ட்ரெக்கியோஃபைட்டான்னா வாஸ்குலார் திசுக்கள் கொண்ட தாவரங்கள். ஸ்டெப் 2, டெரிடோஃபைட்கள்ல சைலம், ஃப்ளோயம் இருக்கு. ஸ்டெப் 3, இந்த திசுக்கள் தண்ணீரையும் உணவையும் கடத்துது. கடைசியா முடிவு, இதனாலதான் வாஸ்குலார் திசுக்கள் இருப்பதால இவங்கள ட்ரெக்கியோஃபைட்கள்னு சொல்றோம். டெரிடோஃபைட்களோட ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்ன? பதில், ஆந்தரிடியா மற்றும் ஆர்கிகோனியா. ஆமா, பிரையோஃபைட்கள்ல படிச்ச அதே பேர்கள்தான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேலை மிச்சம். 2 டாபிக்கும் கவர் ஆயிடும். பெரணியோட கேமிட்டோஃபைட்டோட பெயர் என்ன? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு, ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸ்ங்கிறது ஒரு சின்ன இதய வடிவத்துல இருக்கிற தனித்து வாழும் கேமிட்டோஃபைட். இது மேலதான் இனப்பெருக்க உறுப்புகள் உருவாகும். பெரணியோட லைஃப் சைக்கிள் டயக்ராம்ல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க. சூப்பர். அடுத்த பரிணாம படிக்க போகலாம். ஜிம்னோஸ்பம்கள். இவங்க வாஸ்குலார் திசுக்களோட சேர்ந்து விதைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட், இவங்களோட விதைகள் கனிக்குள்ள மூடப்படாம திறந்த நிலையில இருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு நேக்கட் சீட்ஸ்னு பேரு. ஜிம்னோஸ்பர்ம்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? இது ஒரு கிரீக் வார்த்தை. ஜிம்னோஸ்னா நேக்கட், அதாவது திறந்த, ஸ்பெர்மானா சீட், அதாவது விதை. சோ ஜிம்னோஸ்பர்ம்னா திறந்த விதைகளை கொண்ட தாவரங்கள். சிம்பிள். இந்த வார்த்தையை இப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டா இதோட அர்த்தம் எப்பவுமே மறக்காது. ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு 2 பொதுவான எடுத்துக்காட்டுகள் என்ன? சைக்கஸ் மற்றும் பைனஸ். சைக்கஸ நாம பார்க், கார்டன்ல சின்ன பனைமரம் மாதிரி பார்த்திருப்போம். பைனஸ், அதாவது பைன் மரங்களை மலைவாசஸ்தலங்கள்ல நிறைய பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்னு கேட்டாலே இந்த 2 பேரையும் மறக்காம எழுதுங்க. ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல இருந்து கிடைக்கிற 2 வணிகப் பொருட்கள் என்ன? டிம்பர், அதாவது மரம், மற்றும் ரெசின்ஸ், அதாவது பிசின்கள். போன கேள்வியில பார்த்த பைனஸ் மரம்தான் மரக்கட்டைகளுக்கு ஒரு பெரிய சோர்ஸ். அதே மாதிரி அதோட பிசின்ல இருந்து டர்பன்டைன் மாதிரி நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. சோ பைன் மரத்தை நினைச்சாலே இந்த 2 பொருட்களும் ஞாபகத்துக்கு வந்துரும். இப்போ தாவர உலகின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அதாவது பூக்கும் தாவரங்கள். இன்னைக்கு நம்மள சுத்தி பார்க்குற பெரும்பாலான தாவரங்கள் இவங்க தான். பூக்கள், கனிகள்னு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு குரூப் இவங்க. ஒரு இருவித்திலை மற்றும் ஒரு வித்திலை குடும்பத்தோட பெயர் சொல்லுங்க. இருவித்திலைக்கு ஃபேபாசி, இது அவரை, பட்டாணி குடும்பம். ஒரு வித்திலைக்கு போயேசி, இது புல் குடும்பம். நம்மளோட அரிசி, கோதுமை எல்லாமே இந்த குடும்பம்தான். சோ டைகாட்டுக்கு ஃபேபாசி, மோனோகாட்டுக்கு போயேசி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பிலியோனேசி மற்றும் மால்வேசி குடும்பத்துல மகரந்தங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? பாப்பிலியோனேசில 10 மகரந்தங்கள் இருக்கும். அதுவும் டை அடல்ஃபஸ் முறையில, அதாவது 9+1 2 கட்டுகளா இருக்கும். ஆனா மால்வேசில எண்ணற்ற மகரந்தங்கள் இருக்கும். அதுவும் மோனோ அடல்ஃபஸ் முறையில, அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரே கட்டா இருக்கும். அரிசி, துவரை மற்றும் கற்றாழையோட தாவரவியல் பெயர்கள் என்னென்ன? அரிசிக்கு ஒரைசா சட்டைவா, துவரைக்கு கஜானஸ் கஜான், கற்றாழைக்கு அலோ பார்படென்சிஸ். இந்த பெயர்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிராக்டிகல்ஸ்லயும் தியரிலையும் இது ரொம்ப முக்கியம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்ல விதை எங்கே உருவாகுது? பதில், கருவுறுதலுக்கு பிறகு சூலகம், அதாவது ஓவரிக்குள்ள. கருவுறுதல் முடிஞ்சதும் சூல்கள் விதைகளாகவும் சூலகச் சுவர் கனியாகவும் மாறுது. இப்படி கனிக்குள்ள விதைகள் பாதுகாப்பா இருக்கிறது தான் ஆஞ்சியோஸ்பெர்ம்களோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் அவங்கள ஜிம்னோஸ்பெர்ம்கள்ல இருந்து வேறுபடுத்துற முக்கிய அம்சம். சூப்பர். இப்போ நீங்க தாவர உலகின் முக்கியமான எல்லா கான்செப்டையும் படிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். பிரையோஃபைட்கள், டெரிடோஃபைட்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னு ஒவ்வொரு குழுவும் அதுக்கு முன்னாடி இருந்த குழுவை விட அடைஞ்ச ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி நன்னும் என்னன்னு உங்களால இப்போ சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த முழு சாப்டரோட சாராம்சமே அதுதான். You've got this. All the best. வாங்க, இன்னைக்கு நாம விலங்கு உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். எக்தம் ஆரம்பத்தில் இருந்து ஒன்னொன்னா அது எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வி. உங்களுக்கும் கடல்ல இருக்கிற ஒரு ஸ்பஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்? என்னடா அது சம்பந்தமே இல்லாத கேள்வியா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இதுக்கு பதில் தெரிஞ்சா ஒரு உயிரினத்தை விலங்குன்னு சொல்றதுக்கான அடிப்படை விதியே நமக்கு புரிஞ்சிடும். நம்ப முடியுதா உங்களால? நீங்களும் சரி, ஒரு கடற்பஞ்சும் சரி, இந்த எல்லா விஷயத்திலும் ஒண்ணுதான். முதல்ல நம்ம எல்லாரும் பல செல்களால ஆன யூகேரியோட்டுகள். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம செல்களுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ், அதாவது கரு இருக்கும். 2வது நாம ஹெட்ரோட்ராஃப்கள், அதாவது நமக்கு தேவையான சக்திக்காக நாம மத்த உயிரினங்களை சாப்பிட்றோம். 3வது நம்மால நகர முடியும்.
கடைசியா நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு உணர ஒரு நரம்பு மண்டலம், ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த பொதுவான விஷயங்கள் தான் சின்ன பூச்சிலேருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் எல்லா விலங்குகளையும் ஒன்னா சேர்க்குது. இப்போ லட்சக்கணக்கான விலங்கினங்கள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் எப்படி வகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் விஞ்ஞானிகள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குமே, அது மாதிரி தான் அந்த விலங்கோட உடல் அமைப்புல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை வச்சு இதை உருவாக்குறாங்க. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா போதும், எவ்வளவு சிக்கலான விலங்கா இருந்தாலும் ஈஸியா வகைப்படுத்திடலாம். அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவங்க பாக்குற முதல் விஷயம் என்ன தெரியுமா? சிமெட்ரி, அதாவது சமச்சீர்தன்மை. சிம்பிளா சொன்னா அந்த விலங்கோட உடல் பாகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்குறது. ஒரு கடற்பஞ்சு மாதிரி எந்த வடிவமும் இல்லாம இருந்தா அது சமச்சீரற்றது. இல்ல ஒரு பீட்சா மாதிரி மையத்திலிருந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா அது ஆரச்சமச்சீர். ஜெல்லிமீன் ஒரு நல்ல உதாரணம். மூணாவது நம்மள மாதிரி. நம்ம உடல நடுவுல பிரிச்சா இடது பக்கமும் வலது பக்கமும் கண்ணாடி மாதிரி ஒன்னாவே இருக்கும். இதுக்கு பேரு இருபக்க சமச்சீர். சரி, வெளிய பார்த்தாச்சு. அடுத்து உள்ள பார்க்கலாம். விலங்கோட உடம்புக்குள்ள கோலோம், அதாவது உடற்குழி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது பரிணாம வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். ஏன்னா இந்த உடற்குழிக்குள்ள தான் நம்ம இதயம், நுரையீரல், வயிறு மாதிரியான உள் உறுப்புகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. அது வளரவும் வேலை செய்யவும் இந்த இடம்தான் உதவுது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். பாருங்க, இந்த சார்ட் தான் நம்மளோட மொத்த டூருக்கான மேப். இந்த மேப்பை வச்சுதான் நாம விலங்கு உலகத்தை சுத்தி பார்க்க போறோம். சிமெட்ரி, திசுக்கள், உடற்குழி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எப்படி மொத்த விலங்கு உலகத்தையும் கிளை கிளையா பிரிக்கிறாங்கன்னு இதுல அழகா காட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் எந்த ஒரு வடிவமும் திசுக்களும் இல்லாத விலங்குகள், இன்னொரு பக்கம் முறையான திசுக்களும் வடிவமும் கொண்ட விலங்குகள். இதுதான் முதல் பெரிய பிரிவு. சரி, நம்ம பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா பூமியில இருக்கிற விலங்குகள்ல 95% மேல இந்த வகைதான். ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாஞ்சு விட ஒரு படி மேல போன பரிணாம வளர்ச்சியை இப்போ பார்க்கலாம். இது ஃபைலம் நிடேரியா. இவங்க தான் முதல்ல முறையான திசுக்களை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்ல, நிடோபிளாஸ்ன்னு சொல்ற கொட்டும் செல்களையும் இவங்க தான் உருவாக்குனாங்க. இந்த செல்களை வச்சுதான் இதுங்க இரைய பிடிக்குது, எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்குது. ஸ்பாஞ்ச் கிட்ட இல்லாத ஒரு சூப்பர் பவர் இது. இந்த ஸ்லைடு ஒரு சூப்பரான பரிணாம கதையை சொல்லுது. அதாவது உடற்குழி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சுங்கிற கதை. முதல்ல பிளாட்டிஹெல்மின்திஸ், அதாவது தட்டை புழுக்கள். இவங்களுக்கு உடற்குழியே கிடையாது. அடுத்ததா ஆஸ்கல்மின்திஸ், அதாவது உருளைப்புழுக்கள். இவங்களுக்கு ஒரு போலி உடற்குழி, ஒரு சூடோசீலோம் இருக்கு. கடைசியா அன்னெலிடா, அதாவது மண்புழு. இவங்களுக்கு தான் உண்மையான முழுமையான உடற்குழி இருக்கு. இந்த உண்மையான உடற்குழி இருந்ததால தான் இன்னும் சிக்கலான செரிமான மண்டலம், இரத்தோட்ட மண்டலம் எல்லாம் உருவாக முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போறது இந்த பூமியிலே மிகப்பெரிய சக்சஸ் ஸ்டோரி. அதுதான் கணுக்காலிகள், அதாவது ஆர்த்ரோபாட்ஸ். இவங்க எப்படி நிலத்துல வாழ்றதுக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் இவங்களோட ஜாயிண்டட் கால்களும் உடம்புக்கு வெளியே இருக்கிற அந்த கடினமான ஓடும் தான். அந்த ஓடு ஒரு கவசம் மாதிரி அவங்கள பாதுகாக்குது, உடம்புல இருக்கிற தண்ணி வெளியே போகாம தடுக்குது. இன்னும் ஒரு பக்கா டிசைன் பாருங்க. ஒரே ஃபைலம் தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளோ வெரைட்டி பாருங்க. செலந்தி, இறால், பூரான், கரப்பாம்பூச்சி, ஒவ்வொன்னும் ஒரு ரகம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் அது வாழ்ற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உடல் அமைப்பு மாறும். உதாரணத்துக்கு பூச்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட உடம்பு தலை, மார்பு, வயிறுன்னு தெளிவா 3 பகுதியா பிரிஞ்சிருக்கும். இதுதான் அது வேகமா நகரவும் பறக்கவும் சாப்பாடு தேடவும் ரொம்ப உதவியா இருக்கு. முதுகெலும்பில்லாத உயிரினங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ விலங்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டுக்கு நாம வந்திருக்கோம். அது என்ன தெரியுமா? முதுகெலும்பு உருமானதுதான். சொல்லப்போனா நம்ம கதையோட முதுகெலும்பே இதுதாங்க. இந்த எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த நோட்டோகார்ட் தான். நம்ம ஃபைலமான கார்டேட்டாவோட மிக முக்கியமான அடையாளம் இதுதான். இது ஒரு நீளமான நெகிழ்வான கம்பி மாதிரி உடம்புக்கு சப்போர்ட் கொடுக்கும். நாம கருவா இருக்கும்போது இந்த நோட்டோகார்ட் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம முதுகெலும்பா மாறுது. நம்ம உடம்போட உள்கட்டமைப்புக்கான அஸ்திவாரமே இதுதான். முதுகெலும்பு உள்ள உயிரினங்கள்ல முதல்ல வர்றது மீன்கள். ஆனா மீன்கள்லயே 2 வகை இருக்கு. ஒரு பக்கம் சுறா மாதிரி குருத்தெலும்பால ஆன மீன்கள், அதாவது அதோட எலும்புக்கூடு சாஃப்டான காட்டிலேஜால ஆனது. இன்னொரு பக்கம் நம்ம சாதாரணமா சாப்பிட்ற ரோகு மாதிரி கடினமான எலும்புகளால ஆன மீன்கள்.
பாருங்க, மீன்கள்ங்கிற ஒரே குரூப்லயே பரிணாமம் 2 தனி வழியில போயிருக்கு. தண்ணில இருந்த நிலத்துக்கு வர்றது விலங்குகளுக்கு ஒரு பெரிய சவால். அந்த சவாலை எப்படி ஜெயிச்சாங்கன்னு இந்த ஸ்டெப்ஸ் காட்டுது. முதல் ஸ்டெப் மீன்கள். செவுள்கள் மூலமா தண்ணில சுவாசிக்கும். அடுத்த ஸ்டெப் ஆம்ஃபிபியா, அதாவது இருவாழ்விகள். இவங்க குட்டியா இருக்கும்போது செவுள்கள், வளர்ந்ததும் நுரையீரல்னோ எண்டிலையும் சுவாசிப்பாங்க. ஆனா முட்டை போட தண்ணிக்கு தான் போகணும். மூணாவது ஸ்டெப் ரெப்டிலியா, அதாவது ஊர்வன. இவங்க தான் நிலத்திலேயே முட்டை போடுற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. இதனால அவங்க தண்ணிய விட்டு முழுசா நிலத்துக்கு வர முடிஞ்சுது. இருவாழ்விகளுக்கும் ஊர்வனவற்றிற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இதுதான் நிலத்துல வாழ்றதுக்கு எது பெஸ்ட்னு காட்டுது. தவளை மாதிரி இருவாழ்விகளோட தோல் ஈரமா சுரப்பிகளோடு இருக்கும். ஆனா பல்லி மாதிரி ஊர்வனுக்கு உடம்புல தண்ணி போகாம இருக்க வறண்ட செதில் போட்ட தோல் இருக்கும். முக்கியமான வித்தியாசம் முட்டைதான். இருவாழ்விகள் தண்ணியில முட்டை போடும், ஆனா ஊர்வன நிலத்திலேயே தோல் மாதிரி ஓடுள்ள முட்டைகளை போடும். இது ஒரு கேம் சேஞ்சிங் அடாப்டேஷன். அடுத்து வந்த அப்கிரேடு ஒரு புரட்சியை செஞ்சது. அதுதான் பறத்தல். ஏவ்ஸ் வகுப்பு, அதாவது பறவைகள். அவங்க எப்படி பறக்க கத்துக்கிட்டாங்க? அதுக்கு காரணம் இறகுகள். காத்து நிரப்பின உள்ளீடற்ற எலும்புகள், அப்புறம் இறக்கைகளா மாறின அதோட முன்னங்கால்கள். இந்த சூப்பரான மாற்றங்கள் தான் பறவைகளால பறக்க முடிய காரணம். இதனால அவங்களுக்கு ஒரு புது உலகமே திறந்துடுச்சு. புதுசா சாப்பாடு, புதுசா இடம்னு அவங்க உலகம் விரிவடைஞ்சது. சரி, இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இப்போ கடைசியா நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவோம். நம்ம கிளாஸ், அதாவது மமாலியா, பாலூட்டிகள் பத்தி பார்க்கலாம். இந்த விலங்கு உலகத்துல நம்மளோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாலூட்டிகளை மத்த விலங்குகள்லிருந்து எது தனித்துவமா காட்டுது? முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற முடி. 2வது குட்டிகளுக்கு பால் கொடுக்கற மார்பகச் சுரப்பிகள். அப்புறம் நாம வெதுவெதுப்பான ரத்தம் கொண்டவங்க. இதனாலதான் எவ்ளோ குளிரா இருந்தாலும் நம்மால ஆக்டிவா இருக்க முடியுது. நம்ம இதயம் 4 அறைகள் கொண்டது. ரொம்ப முக்கியமா, பெரும்பாலான பாலூட்டிகள்ல குட்டி தாயோட வயித்துல நஞ்சுக்குடி மூலமா உணவு எடுத்துக்கிட்டு பாதுகாப்பா வளருது. இதனால குட்டி பிறக்கும்போது தப்பி பிழைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். பாலூட்டிகள்னாலே குட்டி போடும்னு நினைப்போம். ஆனா அதுலயும் எவ்ளோ வெரைட்டி பாருங்க. பிளாட்டிபஸ் மாதிரி முட்டை போடுற பாலூட்டிகளும் இருக்கு. அடுத்து கங்காரு மாதிரி முழுசா வளராத குட்டிய பெத்து அதை தன்னோட பையில வச்சு வளர்க்குற விலங்குகளும் இருக்கு. கடைசியா மனிதர்கள், நாய், திமிங்கலம் மாதிரி முழுசா வளர்ந்த குட்டிய பெக்கிற நஞ்சு கோழி பாலூட்டிகள். ஒரே குரூப் தான், ஆனா இனப்பெருக்கம் செய்யற முறையில எவ்ளோ வித்தியாசம் பாத்தீங்களா? ஆக இந்த மொத்த விலங்கு உலகத்தோட மேப் இப்ப நம்ம கையில இருக்கு. இது நாம எங்கிருந்து வந்தோன்னு மட்டும் சொல்லல. இந்த உலகத்துல நம்மளோட இடம் எவ்ளோ தனித்துவமானதுன்னு நமக்கு புரிய வைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த முழு பரிணாம மரத்தையும் வரைபடம் போட்டு புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரே இனம் நாம தான். அப்போ இந்த அறிவோட நம்ம பொறுப்பு என்ன? இனி வரப்போற காலத்துல பரிணாமத்தோட பாதைய நாம எப்படி மாத்த போறோம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. நாம இப்போ ஒரு சூப்பரான வேகமான ரிவிஷன் பண்ண போறோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா முக்கியமான கேள்விகளுக்கும் பதில் பார்த்து ஃபுல் மார்க்ஸ் வாங்க ரெடி ஆயிடலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட பிளான் என்னன்னு பாத்திரலாமா? முதல்ல முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள், அப்புறம் மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, கடைசியா பாலூட்டிகள்னு ஒவ்வொரு டாபிக்கா கேள்வி பதிலா அலச போறோம். ஃபைனலா ஒரு செக்லிஸ்டோட முடிக்கலாம். ரெடியா? சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். முதுகெலும்பற்றவை, அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ். உங்க புக்ல இருக்கிற இண்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 3.5 தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, அது உங்க புக்ல இருக்கிற அதே கேள்விங்க தான். நாம இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சிடோபிளாஸ்ட்ஸ் எந்த தொகுதியில இருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் நிடேரியா. இந்த ஜல்லி மீன் மாதிரி இருக்கிற உயிரினங்களோட டென்டக்கல்ஸ்ல, அதாவது உணர் இழைகள்ல சின்ன சின்னதா கொட்டுற செல்கள் இருக்கும். அதுதான் இந்த நிடோபிளாஸ்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வேட்டையாடவும் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, C for சிடோபிளாஸ்ட், C for நிடேரியா. சிம்பிள். அடுத்து மண்புழு எப்படி நகருது, எதுக்கு உதவுறது? சீட்டா. யோசிச்சு பாருங்க, ஒரு மவுண்டெயின் கிளைம்பர் எப்படி சின்ன சின்னதா ஆங்கர் போட்டு மேலே ஏறுறாரோ அதே மாதிரி தான் மண்புழு. இந்த சீட்டாவை மண்ணுல ஒரு ஆங்கர் மாதிரி யூஸ் பண்ணி உடம்பை இழுத்து இழுத்து முன்னாடி போகுது. இது வலைதசை புழுக்கள் தொகுதியோட ஒரு முக்கியமான அம்சம். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். எக்ஸாம்ல மாட்டி விட்டுருவாங்க, பாத்துக்கோங்க. எல்லா தட்டை புழுக்களும் ஒட்டுண்ணிகளா? பதில் இல்ல. நாடாப்புழு மாதிரி நிறைய தட்டை புழுக்கள் பாரசைட்ஸ் தான், சந்தேகமே இல்ல. ஆனா பிளனேரியா மாதிரி சிலது ஃப்ரீயா ஜாலியா வாழும். சோ ஆல் பிளாட்டியல்மின்தஸ் ஆர் பாரசைட்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அது தப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கால்களை எண்ணலாமா? பூச்சிகள்னா 3 ஜோடி கால்கள், அதாவது மொத்தம் 6. ஆனா
தேள், சிலந்தி இதுக்கெல்லாம் 4 ஜோடி, அதாவது 8 கால்கள். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா சிலந்திய பூச்சின்னு நினைச்சுக்கிறது. ஆனா காலை எண்ணி பார்த்தாலே வித்தியாசம் தெரிஞ்சிரும்ல. இது ஒரு முக்கியமான வித்தியாசம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ஃபிஷ் எப்படி நகருதுன்னு தெரியுமா? அதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குழாய் கால்கள் இருக்கு. ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி தரையில ஒட்டி ஒட்டி நகரும். இதுதான் அதோட சூப்பர் பவர்னே சொல்லலாம். அடுத்து கணுக்காலிகள், அதாவது ஆர்த்ரோபோடாவுக்கு 2 எக்ஸாம்பிள். இறால், மரவட்டை. ஆர்த்ரோபோடானா கணுக்களுடைய கால்கள்னு அர்த்தம். அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு தொகுதி. ஓகே, இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க. நாம இப்ப படிச்ச எல்லாத்தையும் ஒரே இடத்துல ரிவைஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அடையாள சின்னம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க இருக்கு. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அருமை, நாம இப்போ இன்வெர்டிபிரேட்ஸ் லெவலை கிளியர் பண்ணிட்டோம். அடுத்த லெவல் பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டம் முதுகுநான் இருக்கிற உயிரினங்கள், அதாவது கார்டேட்ஸ் மற்றும் மீன்கள். வாங்க இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் 3.6 பாத்துரலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். வாங்க பிரேக் டவுன் பண்ணி காக்கலாம். முதுகெலும்பு இருந்தா வெர்டிபிரேட்டா, தாடையே இல்லாத முதுகெலும்பிகள் ஏக்நாதா. இதுல ஏனா இல்லை, க்னாதானா தாடை. சோ சிம்பிள். தாடை இல்லாதவை. குருத்தெலும்பு மீனுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் சுறா. எலும்பு மீனுக்கு நம்ம கெண்ட மீன். சுறாவுக்கும் மத்த மீன்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? சுறாவோட முழு எலும்பு கூடும் குருத்தெலும்பால ஆனது. நம்ம காது மடல் மாதிரி சாஃப்டா இருக்கும். ஆனா கெண்ட மீன் மாதிரி மத்த மீன்களுக்கு நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கான எலும்புகள் இருக்கும். இதுதான் முக்கியமான அடிப்படை வித்தியாசம். இது ஒரு ஷார்ட் எக்ஸாம் கொஸ்டின். நல்லா கவனிங்க. முதுகு நாணிகள் தொகுதியோட 3 முக்கிய பண்புகள் என்ன? 1 முதுகுநான், 2 முதுகுப்புற நரம்பு வடம், 3 தொண்டை பகுதி செவில் பிளவுகள். ஒரு வாவ் ஃபேக்ட் என்னன்னா, நம்மளுக்கும் கூட அம்மா வயித்துல கருவா இருக்கும்போது இந்த 3மே இருந்துச்சு. அதனால தான் நாமளும் கார்டேட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது எவல்யூஷன்ல ஒரு செம த்ரில்லிங்கான ஸ்டேஜ். தண்ணிய விட்டு உயிரினங்கள் மெதுவா நிலத்துக்கு வர்ற கதை தான் இது. இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன. இன்டெக்ஸ் 3.7 மற்றும் 3.8ல இருக்கிற கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. தவளைகள் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்? அதோட பேர்லயே பதில் இருக்கு. ஆம்பின்னா 2, பியான்னா வாழ்வு, அதாவது தண்ணியிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். இந்த டியூவல் லைஃப் தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு 3 அரை இதயம் இருக்கு. வால் இல்லாத ஆம்பிபியனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தவளை தான். இப்போ ஊர்வன. தண்ணியில வாழ்ற ஊர்வனை எது? ஆமை, கடல் பாம்பு. இதயத்தை பத்தி பேசும்போது இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா ஊர்வனுக்கு 3 அரை இதயம்தான். ஆனா முதல்ல மட்டும் ஒரு எக்ஸம்ஷன். அதுக்கு நம்மள மாதிரி பறவைகள் மாதிரி 4 அரை இதயம் இருக்கு. இதை எக்ஸாம்ல மறக்கவே கூடாது, ஓகேவா? பறவைகளோட வாய்ஸ் பாக்ஸ் பேரு சிரிங்ஸ். சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து அனிமல் கிங்டமோட கிளைமேக்ஸ்க்கு, அதாவது நம்ம மேமல்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். இதுல நாமளும் அடங்கம். வாங்க இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் 3.9 பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு வகை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. உதாரணத்துக்கு பிளாட்டிபஸ் முட்டை போடும், ஆனா அது குட்டிக்கு பால் கொடுக்கறதால அது ஒரு பாலூட்டி. கங்காரு முழுசா வளராத குட்டியை பெத்து அதோட பையில வச்சு வளர்க்கும். மனிதர்கள், பிரைமேட்கள், புலி, கார்னிவோரா இந்த மாதிரி வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டா போதும். பாலூட்டிகளோட சில முக்கியமான குழுக்கள் இது. முட்டையிடுறது புரோட்டோதீரியா, பையில குட்டியை வச்சிருக்கிறது மெட்டாதீரியா, தண்ணியில வாழறது சிட்டேஷியா, மாமிசம் சாப்பிடுறது கார்னிவோரா, கடைசியா பறக்கும் பாலூட்டிகள் சிரோப்டீரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, வௌவால் ஒரு பறவை கிடையாது. அது நம்மள மாதிரி ஒரு பாலூட்டி, ஆனா அதுக்கு பறக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ஒரு உயிரினம் மேமலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 கோல்டன் ரூல்ஸ் தான். 1 உடம்புல முடி இருக்கணும், 2 குட்டிக்கு பால் கொடுக்கணும், அதாவது பால் சுரப்பிகள் இருக்கணும். இந்த 2 இருந்தா கண்ணை மூடிட்டு அது பாலூட்டின்னு சொல்லிடலாம். மார்சூபியம், அதாவது பை இருக்கிற பாலூட்டி எது? கங்காரு. வாவ், சூப்பரா ஒரு முழு சாப்டரையும் வேகமா ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியா எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் பாத்திரலாம். இதுதான் உங்க வின்னிங் ஃபார்முலா. இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்க மைண்ட்ல தெளிவா இருந்தா போதும். ஒவ்வொரு தொகுதியோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, கார்டேட்களோட அந்த 3 முக்கிய பண்புகள், இதய அறைகளோட எண்ணிக்கை, அப்புறம் பாலூட்டிகளோட 2 அடையாளம். இந்த அத்தியாயத்துல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நாம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த எல்லா விலங்கு குழுக்கள்ல இந்த பூமியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற குரூப் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கணுக்காலிகளான பூச்சிகளா இல்ல பாலூட்டிகளான நாமலா? ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது உங்களை இன்னும் நல்லா படிக்க வைக்கும்.
உங்க எக்ஸாம்க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.